வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் கோலா உருண்டை. நீங்கள் வீட்டில் எப்போவாவது மட்டன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்து பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா நீங்கள் ஹோட்டலில் போய் அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஃபுட்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 kg அளவு கொத்துக்கறி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்துக்கறி இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் எப்போவுமே வாங்குகிற மட்டனில் எலும்பு இல்லாத பீஸை எடுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். அதோட நாம் இந்த கொத்துக்கறியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ரெட் கலரெல்லாம் போய் கலர் மாறுறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கெட்டியாக இருக்கும். நல்லா வதக்க அது பிரிஞ்சு வரும். இப்போ நமக்கு ஓரளவு கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நாம் மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதோட காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணி விடும். அதனால் நீங்கள் கழுவி நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு மட்டனை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி கம்மியாக விடும். அதிகமாக தண்ணி விட்டுதுன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்துறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறோம். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. நாம் இதை திருப்பி உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் வெங்காயமும் கொத்தமல்லியும் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க. இப்போ நாம் இறக்கிட்டோம். இதோட நாம் 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மொறுமொறுப்பு வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இதோட கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நாம் இதை நல்லா கலந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டைகள் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சைஸுக்கு உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இதை போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பொரித்து எடுக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே கரிஞ்சு போயிடும், உள்ளாடி வேகாமல் இருக்கும். இப்போ நமக்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.